இப்போ பணக்காரன் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குமே நிச்சயமா ஆசை இருக்கும். இல்ல அப்படின்னு யாராலையும் சொல்லிட முடியாது. ஒருத்தர் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா ஒரு 5 விதிமுறைகள். இந்த 5 விதிய நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா நீதான்ப்பா பணக்காரன். அப்படின்னா என்ன 5? சாப்பாடு வேணாம் அப்படின்றவங்க கூட இருக்கான். பணம் வேணுன்றவங்க இருக்கான் இந்த உலகத்துல. சொல்லுங்க. நிச்சயமான ஏன்னா உண்மை. அவனுக்கு தேவைன்னா கூட அவனை சுற்றி இருக்கவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ பணத்தை சேர்க்கணும், நீங்கள் கோடீஸ்வரனாக ஆகணும், அந்த யோகம் உங்களுக்கு வரணும், பணம் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும், கையில் பணம் தங்கிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே என்கிட்ட பணம் இல்லைடா, என்கிட்ட எப்பவுமே இருக்கலான்ற அளவுக்கு நீங்கள் சொல்லணும்னா அதுக்கு நிறைய நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதுக்கு முக்கியமாக ஒன்று நான் ஒரு 4 சொல்கிறேன். உனக்கானது நீ நார்மலாக வெயிட் பண்ணாலே உனக்கானது உனக்கு வந்து சேரும். நீ அவசரப்பட்டு இன்னொருத்தர் வந்து பிடிங்க, இன்னொருத்தர் திருடியோ, இன்னொருத்தர் ஏமாற்றி நீ சாப்பிட்டேன்னா அது உனது கிடையாது. அப்போ அது உங்ககிட்ட தங்காது. அப்போ அது கருமால தான் போய் விடும். ஸோ பாவத்தை செய்யக்கூடாது. பணக்காரன் ஆகணும், யோகம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்னா 10 நல்ல கோடீஸ்வரன் ஆக முடியாது. இது எல்லாமே நீங்கள் வருஷ கணக்கில் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இங்கே நடித்து வாழ முடியாது, இயற்கையாக வாழணும். மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இப்போ பணக்காரன் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குமே நிச்சயமா ஆசை இருக்கும். இல்ல அப்படின்னு யாராலையும் சொல்லிட முடியாது. ஒருத்தர் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா ஒரு 5 விதிமுறைகள். இந்த 5 விதியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா நீதான்ப்பா பணக்காரன். அப்படின்னா என்ன 5 விதி சொல்லுங்க. எல்லாரோட ஆசைகள், எல்லாரோட தேவைகளை கேட்டிருக்கீங்க. பரவாயில்ல. கண்டிப்பா. இன்க்ளூடிங் மீ, நானாக இருந்தாலும் சரி. சாப்பாடு வேணாம் அப்படின்றவங்க கூட இருக்கான். பணம் வேணுன்றவங்க இருக்கான் இந்த உலகத்தில். சொல்லுங்கள். ஏன்னா அவனுக்கு தேவைன்னா கூட அவனை சுற்றி இருக்கவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? ஸோ பணத்தை சேர்க்கணும், நீங்கள் கோடீஸ்வரனாக ஆகணும், அந்த யோகம் உங்களுக்கு வரணும், பணம் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும், கையில் பணம் தங்கிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே என்கிட்ட பணம் இல்லைடா, என்கிட்ட எப்பவுமே இருக்கலான்ற அளவுக்கு நீங்கள் சொல்லணும்னா அதுக்கு நிறைய நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதுக்கு முக்கியமாக ஒன்று நான் ஒரு 4-5 சொல்கிறேனே. ஃபஸ்ட்டு, பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த பணத்தை எப்படி தக்க வைக்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். பணத்தை வந்து மதிக்க கற்று வச்சுருக்கணும். சில பேர் தப்பாக புரிதல் வச்சுக்கிறாங்க. பணத்தை வந்து கண்ட இடத்துல போட்டு வச்சா பணத்தை மதிக்காமல் வந்து தான் பணம் சேரும்னு. அது எப்படி சேரும்? பணன்றது பர்க்கத்து. ஸோ லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ ஒரு உண்டியில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 ரூபா உண்டி செய்வாங்க. எவ்வளோ பெரிய உண்டியாக இருக்கட்டும், 10 ரூபா போடுவாங்க. ஒருத்தன் 10 ரூபா போடுவான், ஒருத்தன் 5 ரூபா போடுவான், ஒருத்தன் 3 ரூபா போடுவான். அப்படி போட 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 பார்த்தீங்கன்னா பணம் எங்கே போய் சேரும்? அந்த உண்டியில் அர்ச்சகர் இருக்கிற கோயில் அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்காது, உண்டியில் காசு சேர்ந்துடும். எப்படி சேருது? அதுக்கு அர்த்தம் என்ன? போடுறவங்க கிடையாது, பணத்தோடு தான் பணம் சேருது. பணம் எங்கே இருக்கோ பணத்தோடு தான். பணம் நம்ம நினச்சாலாம் வராதுமா, பணம் நினைக்கும் நம்மக்கிட்ட வருது. இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். 100% இதுதான். இன்றைக்கி அல்லாவோட அன்றைக்கி இறைவனோட நாட்டத்தில் வந்து இன்றைக்கி நான் 10,000 சம்பாதிக்க விதி இருந்தால் அந்த 10,000 தேடி வந்துடுமே. நான் உட்காந்ததில் கூட வந்துடும். அதே அந்த 10,000 கொடுத்து போகணும், நஷ்டமாகணும், தொலைணும் இருந்தால் அது தொலைச்சிரும். பணம் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த பணத்தை வந்து நீங்கள் சம்பாதிக்க பிரிச்சில் தக்க வைக்கணும். தக்க வைக்கணும் அப்படின்னா பணத்தை தொடும்போது சுத்தபத்தமாக இருக்கணும். இப்படி இப்போ வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், நைட்டு பர்ஸில் வைக்கிறோம், இல்லை ஒரு இடத்துல வைக்கணுமா, காலையில் திருப்பி அந்த பணம் தொடும் போது நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு தான் அந்த பணத்தை தொடணும். ஹஸ்பண்ட் இப்போ ஒன்றா இருந்துட்டு தொடுறது, தீட்டு நேரத்தில் தொடுறது, ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது? தர்த்தத்தை குறிக்கும். அதே பணத்தை என்ன பண்ணி திருப்பி சாமியாண்டு வைப்பீங்க, சாமி படுத்தாண்டு வைப்பீங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் மாற்றணும். பணம் வைக்கிற பர்ஸை சுத்தமாக வைக்கணும், பணம் எடுத்து வைக்கிற சுத்தமாக இருக்கணும், ஒரு பீரோவில் லாக்கரில் வச்சா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், ஒரு கைப்பட இருக்கணும். 5 இஷ்டத்துக்கு 4-5 பேர், ஒன்று கணவன் இல்லை மனைவி, இல்லை கணவன் மனைவி, இல்லை அப்பா அம்மா, இவ்வளோக்குள்ளே அந்த இடத்த முடிச்சிக்கணும். தவிர பையன் கை வைக்கிறது, தம்பி கை வைக்கிறது, தம்பி. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கண்ட இடத்துல கை வச்சு எடுக்கக்கூடாது பணத்தை. புரியுதுங்களா? ஸோ பணத்தை வந்து கரெக்டான முறையில் வைக்கணும், பணத்தை கரெக்டாக அடுக்கி வைக்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும் பணத்தை. ஸோ இதெல்லாமே பணத்தை வைக்கக்கூடிய விஷயம். முதல்ல வந்து உங்களுக்கு எண்ணம் சுத்தமாக இருக்கணும். வாழ்க்கையில் முன்னேறணும்னா உங்களோட எண்ணங்கள் நல்லா இருக்கணும். உங்களோட நீங்கள் போட்டு வச்சுருக்க கோட்டு, அந்த கோட்டு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு தட்டிலேருந்து சாப்பாடு எடுக்கக்கூடாது. நீங்கள் வெயிட் பண்ணால், இப்போ ஒரு வரிசையில் உட்காடுறீங்கம்மா, லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு வரிசையில் உட்காடுறீங்க, 100 பேர் உட்காந்துக்கிறாங்க அந்த வரிசையிலனா, உங்களுக்கு கடைசியில் வருதுன்னா கூட நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆனால் வந்துடும்ல. இந்த பக்கம் உட்காந்தா ஃபஸ்ட்லேயே போட்டுறான்னு வச்சிங்களேன், அந்த பக்கம் உட்காந்து கடைசியில் வரப்போகுதுன்னு வச்சுங்க. ஆனால் வருமா வராதா? வந்துடும். அது வரத்துக்குள்ளே ஒருத்த அப்படி திரும்புறதுக்குள்ள கண்ணு தெரியாத பாக்கெட்லேருந்து டக்குன்னு அந்த தட்டில் இருந்து சாப்பாடு எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட்டேன்னா அது உண்டு கிடையாது.
அவன் தட்டில் கொஞ்சமாக வச்சுருப்பான். நல்ல வார்த்தை கொண்டீங்க. அவன் தட்டில் கொஞ்சோண்டு இருக்கும். உனக்கு சாப்பாடு எடுத்துக்குள்ளே உன்னை ஏமாற்றி அவன் சாப்பாடு எடுத்து நீ சாப்பிட்ற. அவன் தட்டில் வருது. அங்கேருந்து போட்டுன்னு வர என்ன பண்ணோன்னா அவன் தட்டில் இல்லாதெல்லாம் அவன் தட்டில் நிறைய போட்டுருவான். நீ இதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு நினச்சின்னா போனால் திரும்பி உனக்கு கொடுக்காம போயின்னே இருப்பான். அதை நீ சாப்பிட்டுட்டல. அப்போ இங்கே என்ன தெரியுது, உனக்கானது நீ நார்மலாக வெயிட் பண்ணாலே உனக்கானது உனக்கு வந்து சேரும். நீ அவசரப்பட்டு இன்னொருத்தர் வந்து பிடிங்க, இன்னொருத்தர் திருடியோ, இன்னொருத்தர் ஏமாற்றி நீ சாப்பிட்டேன்னா அது உனது கிடையாது. அப்போ அது உங்ககிட்ட தங்காது. அப்போ அது கருமால தான் போய் விடும். ஸோ பாவத்தை செய்யக்கூடாது. பணக்காரன் ஆகணும், யோகம் வரணும், நல்லா இருக்கணும்னா நல்ல தெய்வ ஆற்றல் இருக்கணும், நல்லா சாமி கும்பிடணும். எப்படி கஷ்டப்பட்டால் உடனே கஷ்டப்படுங்க, கூலி வேலை செய்யுங்க, ஆட்டோ ஓட்டுறங்க. ஆட்டோ ஓட்டுறலாம் பணக்காரன் இன்றைக்கி ஆக வேண்டி தானே. ரிச்சா ஓட்டுறோம் பணக்காரனா ஆக வேண்டி தானே. கூலி வேலை செய்கிறோம் ஆனால் ஆக வேண்டி தானே. ஏன் ஆகலை? கூலி வேலை செய்கிறவங்க பணக்காரன் ஆடுறதில்ல. பிஸ்னஸ் மேன் தான் பணக்காரன். இன்னும் பணம் சேர்ந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா பணத்தை மதிக்க தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி பணத்தை மதிக்கிறாங்க, பணத்தை எப்படி வைக்கணும், எப்படி கொடுக்கணும், என்றைக்கு கொடுக்கணும், என்றைக்கு வாங்கணும், எப்படி கை நீட்டி கொடுக்கணும், எந்த நேரத்தில் சூரியன் மறைத்துக்குள்ளே உதயத்துக்குள்ளே செவ்வாய்க்கம் வெள்ளிக்கிழமை எல்லாமே பார்ப்பாங்க. யார் இதெல்லாம் பார்க்குறாங்களோ அவன் ராஜா மாதிரி இருப்பான். அவன் எதுவுமே பார்ப்பேன். நான் அதெல்லாம் நம்புறது இல்லைப்பா. செவ்வாய் நான் பார்த்துருவேன். நைட்டு 6 மணிக்கு காசு கொடுப்பேன், 8 மணிக்கு சாப்பிடுவேன், சம்பாதிப்பேன். தக்க வைப்பியா? வைக்க மாட்டேன். உங்ககிட்ட பணம் தங்காது. இவ்வளோ இதை சொன்ன மாதிரி பணத்தை சுத்தபத்தமாக வைக்கணும், உங்களை எண்ணங்களை சுத்தமாக வைக்கணும், நல்லா சாமி கும்பிடணும், நல்லா ஒரு பயபக்தியாக இருக்கணும், யாருக்கும் ஆசைப்படக்கூடாது, உனக்கானது உனக்கு வந்து சேரும். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்னா 10 நல்ல கோடீஸ்வரன் ஆக முடியாது. இது எல்லாமே நீங்கள் வருஷ கணக்கில் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இங்கே நடித்து வாழ முடியாது, இயற்கையாக வாழணும். இப்போ தெய்வத்துக்கு நான் நல்லா சாமி கும்பிட்டா பணம் வரேன்னா கரெக்டாக 100 நாள் வச்சுக்கிட்டு தினக்கவே சாமி வருமானு கேட்டால் வராது. நீ சாவரவே சாமி கும்பிடணும், இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறவரையும் சாமி கும்பிடணும். அப்போ உனக்கான வந்தே தீரும். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இங்கே வந்து நாட்கள் போட்டு விதிமுறை போட்டு சும்மா ரைட்டு இப்போ மாலை போட்டவன் நான் 48 நாள் நல்லா பக்தியாக இருந்தோன்னா சாமி கொடுத்தோம்னா கொடுக்காது. இந்த 40 நாள் கட்சி நீ எப்படி இருக்கிற? இந்த வாழ்ந்த அர்த்தம் அப்படியே ஆப்போசிட்டாக நீ வாழ்கிற. அப்போ எங்கும் நல்லது நடக்கும், தப்பாவதில்லை. இதெல்லாமே நம்ம மக்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். எல்லாருமே எந்த ஒரு தப்பு செய்யாமல் ஒரு கொள்கையோட ஒரு இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பயபக்தியோடு இருந்து நம்மளுக்கான ஏமாற்றம் இல்லாமல், எந்த ஒரு ஏமாற்றம் இல்லாமல், எந்த ஃப்ராடுத்தனம் பண்ணாமல் அவன் சம்பாரித்து கரெக்டாக அவனுக்கு அந்த வர காசை அவன் பயன்படுத்தினான்னா எல்லாருமே ராஜாதாம்மா. எல்லார் வீட்லேயும் எல்லாமே பணக்காரன் தான். கோடீஸ்வரர் வாழ்க்கைன்றது பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் எவன் இருக்கானோ அவன் தாம்மா கோடீஸ்வரன். பணத்தை வச்சுருக்கலாம் கோடீஸ்வரனே கிடையாதுமா. அவன் பணமும் இருக்கணும், கூட நோயும் இருக்கணும், கூட பயமாக இருக்கணும், தூக்கம் வராது. எதுவுமே இல்லாதவனுக்கு எதுவுமே இல்லை. நிம்மதியாக சாப்பிடா, நிம்மதியாக தூக்கம், நிம்மதியாக போவான். என்கிட்ட அவன்கிட்ட ஒன்றுமே இல்லையே. ஸோ எப்படி வேணும் யோசிக்கலாம். ஆனால் மனுஷனாக பிறந்தா என்னொன்று சாதிக்கணும். சும்மா எந்திரிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், மேண்டோம், போண்டோம் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வாழவே முடியாது. ஒரு எதனா ஒன்று பண்ணணும். நீ வந்து நாட்டுக்காக சாதிக்க வேணாம். அட்லீஸ்ட் உன்னை நம்பி வந்து உங்கள் அப்பா உன்னை பெற்ற இந்த உலகத்தை கொண்டு வந்து தெய்வத்துக்கு என்ன ஒன்று செய்யணும், உன்னை பெற்ற அப்பா அம்மாவுக்கு என்ன ஒன்று செய்யணும், உன்னை நாடி வர மனைவிக்கு என்ன ஒன்று செய்யணும், கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு என்ன செய்யணும். நீ கூட வரலாம் விட்டுட்டு நேற்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோ இன்றைக்கி வந்து ஊர்தாரிஜனும் ஊர் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா எங்கே உனக்கு இறைவன் படி அளப்பான்? சொல்லுங்கள் பார்ப்போம். வராது. நீ மாடு மாதிரி மாங்குமான்னு கஷ்டப்படாலும் வராது. ஏன்னா முதல்ல நீ வீட்டை சரி பண்ணணுமா. அதை விட்டு நீ ஊரை சாப்பிட்ற சரி பண்ணுவேன். முதல்ல நீ உன் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோ. எண்ணத்தை சுத்தமாகி உன்னை தேடி இறைவன் வருவான். நீ வர்றதெல்லாம் அள்ளி கொடு, இறைவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ எவ்வளோ பதுக்கி வைக்கிறியோ அவ்வளோ உங்கள்கிட்ட இருக்காதுமா. இதாம்மா உண்மை. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் நிறைய சொல்லியிருப்பாங்க, என்னோட சீனியராக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. நான் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு விஷயத்தில் கூட ரிசல்ட் வரலாம். கமெண்ட்டில் என்ன கேளுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்துருக்கீங்க. மக்களுக்கு என்ன இந்த காலத்தில் தேவையோ அதை அழகாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.